நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையா. இது ஒரு புக் இருக்குது, இதை என்னென்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்க்க கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மாஷா அல்லா. இது 14 மில்லியன் கேடி. 14 மில்லியன் கேடி. மாஷா அல்லா, இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்தது. லாஸ்ட் வீடியோவில் நாம் வந்துட்டு குவைத் சிட்டி அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறப்போம். இப்போ வந்துட்டு செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்க்க போகிறது குவைத்தோட கிராண்ட் மாஸ்க். சரிங்களா, பெரிய பிள்ளையை தான் போய்ட்டு பார்க்க போகிறோம். இப்படி அங்கே போய்ட்டு லுஹரை தொழுதுட்டு அப்படி சுற்றி பார்ப்போம். ஸோ இன்றைக்கு என்ட்ரன்ஸ் வந்து திறந்துருக்கு. போய் கேட்டு பார்த்துட்டு எங்கிட்டால போகிறது என்ன மாதிரி பார்க்குறேன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே வீவர்ஸு, இப்போ என்னென்னா உள்ளே போய் பார்க்குறதுக்கு கேட் நம்பர் 5க்கு போகணுமா. அப்படியே போயிட்டு பார்ப்போம். ஓகே, இது வந்துட்டு திஸ் த என்ட்ரன்ஸ். கேன் ஐ வித் ஸோ நோ தேங்க்யூ. இது வந்து கிராண்ட் மாஸ்கோட மாடல்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. மாஷா அல்லாண்டு எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. இதில் வந்துட்டு ஒரு இது ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருமே மாஷா அல்லாண்டு நல்லா பழகுறாங்க. தேங்க்யூ. ஓகே. ஸோ இங்கே வந்தால் இந்த இடத்துல ஷூவை வச்சிடணும். தேங்க்யூ. மாஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையா. என்னையா இது? இது நான் எனக்கு என்னென்னா இப்படி மூச்செல்லாம் வாங்குது. எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய மஸ்க்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பள்ளியை பார்த்ததே கிடையாதுங்க. சீரியஸாக மாஷா அல்லாஹ். சொல்கிறதுக்கு வாயில்லை. சீரியஸாக இதை வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். யாராவது வாரீங்க அப்படின்னா மாஷா அல்லாஹ், நான் வேறு லெவலில் பாருங்கள். வந்துட்டு நிறைய விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல நின்று இந்த இடத்த பார்க்குறப்போ வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாக இதுக்கு ஒரு வியூ சொல்லியிருந்தாங்க, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு வருதுன்னு தெரில. ஸோ இது எங்கேருந்து பார்க்குறது என்னமான்னு தெரில. ஆனால் இதோட இன்டீரியர் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்தோடனே மனசில் ஒரு ஒன்று கொண்டு வந்துச்சு இந்த இடம்னு சொல்லலாம். இந்த இடத்த பாருங்கள், நல்லா இருக்கா? இப்படி ஒரு ஒன்று முன்னுக்கு. சரிங்க, இது ப்ரே பண்ணுற இடம். பார்ப்போம் வேறு எது இருக்கா அப்படின்றது இல்லை. ஆனால் உள்ளுக்கு இன்டீரியரு பக்கா மாஷா அல்லாஹ் வேறு லெவலு. இதை வந்து நேரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு அப்படி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது இன்டீரியர். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நார்மலாக கூகுள் மேப்பில் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு இது வந்துட்டு இல்லை. அந்த ஃபோட்டோஸில் வந்து விளங்க இல்லை, வீடியோஸ்லேயே விளங்க இல்லை. பட் நேரில் வந்து பார்க்குறப்போ ஒரு நிமிஷம் நானே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அடுத்த ஒரு என்ட்ரன்ஸ் இது. உங்களுக்கு வந்தோம்னா அடுத்தது இது வந்து மீட்டிங் ஏரியான்னு நினைக்கிறேன். இதில் ஒரு புக் இருக்குது, இது என்னென்னு பார்ப்போம். உத்மான்ஸ் குரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது.
ஸோ இதை பற்றி என்ன போட்டிருக்கு அப்படின்னு நான் வாசிச்சுட்டு சொல்கிறேன். இந்த குர்ஆன் வந்துட்டு பிலாங்ஸ் டு கலீஃபா உத்மான் பின் அஃபான் அவங்களால் எழுதப்பட்டதாமா மதீனாவில் வச்சு. இயர் ஆஃப் 25 24 இது ஹிஜ்ரி படி 645 வந்துட்டு 645 644 வந்துட்டு எழுதப்பட்டதாக போட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்க கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மாஷா அல்லாஹ். சீரியஸாக யாரும் வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடங்கள். அதில் இந்த இதை வந்துட்டு பார்த்தே ஆகணும். எனக்கு மேலே சூரிய வெளிச்சம் அடிக்குது, சாரி பல்ப் வெளிச்சம் அடிக்குது. பார்ப்போம், சைட்டால் பார்ப்போம். ரைட், ஒரு கலீஃபா அவங்க எழுதின குர்ஆனை வந்துட்டு என்னால் கண்ணால் பார்க்க எழுது ஒரு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், ஒரு 1000 வருஷம் இருக்குமா? ஆமாம், 1446 போகுது. அப்படின்றப்போ சீரியஸாக நான் வந்து நம்ப முடியல. இத்தனை வருஷம் கழித்து ஒரு விஷயத்த பார்க்குறேன் அப்படின்றது. எனக்கு சீரியஸாக கை காலெலாம் நடுங்குது. பாருங்கண்ணே, மாஷா அல்லாஹ். இது அவங்க எழுதின எழுதுகோள்களாக என்னென்னு தெரில. அந்த காலத்தில் இப்படி தான் எழுதிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி மாஷா அல்லாஹ். கட்டாயம் யாராக இருந்தாலும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்துட்டு ஒரு கலீஃபா எழுதுனது. நம்ம வந்துட்டு அதை கட்டாயம் வந்துட்டு பார்த்தே ஆகணும். நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டான ஒரு விஷயந்தான். மாஷா அல்லாஹ். சீரியஸ்லி அது மாதிரி இதை வச்சுருக்க இடம் வந்துட்டு சரிங்களா, அதையும் பக்காவாக செஞ்சுருக்காங்க பாருங்க. அதுவும் மாஷா அல்லாஹ். நான் இந்த மாதிரி இடத்துக்கு வருவேன், என்னால் இதெல்லாம் பார்க்கலும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸ்லி மாஷா அல்லாஹ். சீரியஸ்லி நான் வந்துட்டு இந்த மாதிரி எந்த வீடியோலையுமே பேசியிருக்க மாட்டேன். அந்தளவுக்கு வந்துட்டு இந்த இன்டீரியர் இருக்குது. நான் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணதுக்கு வத்து கிட்டத்தட்ட 3-4 தடவை வர ட்ரை பண்ணேன். இங்கே வந்துட்டு அரபியில் எழுதிருக்கு சரிங்களா. சீரியஸ்லி மாஷா அல்லாஹ். கட்டாயம் யாராக இருந்தாலும் கட்டாயம் வரணும். இங்கே நிறைய குர்ஆன்ஸ் இருக்குது, ஆனால் ப்ரே பண்ண விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நான் கேட்டதுக்கு இங்கே ப்ரே பண்ணுற இல்லை, வெளியில் ஒரு சின்ன மாஸ்க் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இங்கே வேறு எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில, பார்ப்போம். ஆனால் இன்டீரியரை பாருங்கள், மாஷா அல்லாஹ். இன்டீரியர் வேறு லெவல். இந்த இன்டீரியருக்கு நான் அடிக்ட்டுங்க. செம்மையாக இருக்குது. நேரில் வாங்க, கண்டிப்பாக வரணும். குவைட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கிராண்ட் மாஸ்க் வந்துட்டே போவாங்க. லைஃப்பில் ஒரு வாட்டி சரி வந்து பார்க்கணும் அப்படின்ற இடம். ஒரு கலீஃபா எழுதின குர்ஆன் கூட இங்கே இருக்குது அப்படின்றப்போ கட்டாயம் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தே ஆகணும். அடுத்தது இங்கே வேறு எதுவும் இல்லை. மாஷா அல்லாஹ். இதோட பற்றின வரலாறுகளை சொல்கிறதுக்கு, இப்போ நீங்கள் டூரிஸ்ட்டாக இருந்தால் இங்கே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. சனிக்கிழமை மற்றது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்க்குறதுக்கு, அதாவது கைடன்ஸ் தருவாங்க. ஒரு கைடு ஒன்று தருவாங்க, இதை பற்றி விளக்கமங்கள் தருவாங்க. இதை இப்போ கட்டப்பட்டுச்சு, இதில் வரலாறு என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லி தருவாங்க. நீங்கள் சீரியஸாக அப்படி ஒரு கைடோடு வந்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் வந்துட்டு நார்மலாக இது மண்டேவில் வந்திருக்கேன். மண்டேவில் வந்ததால் எனக்கு பெருசாக அதெல்லாம் கிடைக்காது. அதனால் எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் அதெல்லாம் தெரியலை. நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா சனி ஞாயிறில் வாங்க. சனி ஞாயிறில் வந்துட்டு டூரிஸ்ட் கைடுக்கு வந்துட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸை சொல்லி ஒரு இதெல்லாம் வந்துட்டு இப்போ இதில் வச்சுருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவாங்க. இது எப்போ கட்டப்பட்டுச்சு, இதோட வரலாறு என்ன, இதோட ஆர்கிடெக்ட் மாடல் என்ன, இது எதுக்காக கட்டினாங்க, அந்த மாதிரி. கட்டினது பள்ளிக்காக வேண்டி தான், பட் இதோட டிசைன்ஸ் என்ன மாதிரி அப்படின்றத வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. மாஷா அல்லாஹ். நீங்கள் வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவைட்டில் வந்து இந்த பள்ளிக்கு வரல அப்படின்னா அது அவங்களோட மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லுவேன். வேறு லெவல். கண்டிப்பாக வரணும். ஆனால் உண்மையிலே இங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் நான் பாராட்டுறேங்க. எவ்வளோ அன்பாக பேசினாங்க தெரியுமா, வாங்க இருங்க, இந்த இடத்துல போங்க,
சீரியஸாக நான் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாகவே இருக்குது. சொன்னால் இவ்வளோ தூரம் வந்துட்டு தொலை கிடைக்கல அப்படின்றது இன்னொரு விஷயம். பட்டு சீரியஸாக இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்க கிடச்சது கண்டிப்பாக மாஷா அல்லாஹ் யாராக இருந்தாலும் வந்தே ஆகணும். அடுத்த இதில் போட்டிருக்கு கிராண்ட் மாஸ்க். இதை பார்க்கலையே, இந்த கிராண்ட் மாஸ்க். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி. நான் வந்து இதில் போடுறேன், நீங்கள் பார்த்து வாசிச்சுவாங்க. எதுக்கும் நான் ஒர்க்காக நார்மலாக சொல்கிறேன். இப்போது சீரியஸ்லி வந்து இது வந்து மாஷா அல்லாஹ் நான் உண்மையான ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து போட்டிருக்கு இதை கட்டினது வந்துட்டு லேட் ஆமீர் ஷேக் ஜாபர் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபா அவங்க வந்துட்டு இதை கட்டிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு அந்த டைம்லேயே. ஆனால் இதில் ஒரு இன்னொரு விஷயத்தை நான் நோட் பண்ணினேன். இதை வந்துட்டு டிசைன் பண்ணது வந்துட்டு டாக்டர் முகமது மாக்கியா, ஹூ எஸ்டாப்ளிஷ் ஈராக்கி ஆர்கிடெக்சர். அவங்க வந்துட்டு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 14 இதில் வந்துட்டு 14 மில்லியன் கேடி மாஷா அல்லாஹ் இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒன்றுது. இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் அதிகமாக நாட்கள் வராங்க அப்படின்றதால பக்கத்தில் இன்னொரு பள்ளி கட்டிருக்காங்க தொழுவுறதுக்கு. இதை வந்துட்டு இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு இடமா வச்சுருக்காங்க மாஷா அல்லாஹ் உண்மையிலேயே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தேன், இது வந்துட்டு இன்னொரு விஷயம் போட்டிருந்தாங்க என்னென்னாக்கா வேரியஸ் ஆர்கிடெக்சர் எலமெண்ட்ஸ் இதில் இருந்தால் இருக்குது பாருங்கள். சரிங்களா, என்னென்னு சொன்னால் நான் திரும்பி வாசிக்கிறேன். He designed the mosque based on the architectural model of mosque in the Arabian Peninsula. It contained various architectural elements and materials from different countries of the world. வேறு நாட்டில் இருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேறு நாட்டிலேருந்து கொண்டு வந்து அதை கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு வரலைங்க, ஒரு சீரியஸ்லி ஒரு முக்கியமான ஒரு இடம். ஏன்னா பல நாட்டிலேருந்து கொண்டு வந்த எலமெண்ட்ஸை வச்சு கட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஈராக்கி டிசைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தரை பற்றி போட்டிருந்துச்சு. இதில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்ட் பால் விக்டர்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு இதில் வந்துட்டு டிசைன் பண்ணதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஆளாக போட்டிருக்காங்க. அவங்க என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. விக்டர் added a floral design blooming around the dome with flower leaves emerge from the whole pillars. ரைட் ஹோல் பில்லர்ஸில் இருக்கிற அந்த டிசைன்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த ஹோலில் இருக்கிற அந்த பில்லர்ஸ் இருக்குது தெரியுமா, அது வந்துட்டு அந்த பால் விக்டர் அப்படின்றவர் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கிறாரு. சீரியஸ்லி நிறைய பேரோட உழைப்பு வந்துட்டு இதில் இருக்குது மாஷா அல்லாஹ். சரி, நம்ம அப்படியே வெளியே போவோம். நம்ம ரொம்ப நேரம் இங்கே வந்துட்டோம். நமக்கு வந்துட்டு நிறைய இடம் பார்க்க இருக்குது. இதுதான் எக்ஸிட்டு. சரி, வேறு எங்கே போகிறேன்னு கேட்டு பார்ப்போம். this one only colors? Next area? Only this one? No, this one bus. Colors? Outside? Other side no? Okay, this one only. Okay. Thank you. Thank you. ஸோ சீரியஸ்லி நமக்கு வந்துட்டு இந்த இடம் மட்டும்தான் பார்க்கலுமா. தேங்க்யூ. ஸோ இந்தளவு பார்த்துட்டு போவோம். இந்த பக்கமெல்லாம் டிசைட் கேன் கோ நோ ஓகே, அந்த பக்கம் போகலை தான். ஸோ இதோட முடிச்சுட்டு போவோம். அதே மாதிரி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்டு தராங்க. சரிங்களா, இந்த கார்டில் வந்துட்டு என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். டூர் இன்சைட் த மெயின் ப்ரேயர் ஹோல் இந்த கிராண்ட் மாஸ்க் QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு தந்துருக்குறாங்க. சீரியஸ்லி நல்லா இருக்குது. நான் தான் உண்மையிலே இந்த இடத்த வந்துட்டு விரும்புகிறேன். நீங்களும் வாங்க, கட்டாயம் வரணும் இந்த இடத்த. ஆனால் இந்த பள்ளிக்குழுக்கு அவ்வளோதான் பார்க்க விட்றான், மிச்ச இடம் என்னமான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இதான் வியூ நல்லா இருக்குது.
ஆனால் வந்ததுக்கு அந்த உள்ளுக்கு மட்டும்தான் பார்க்க விட்றாங்க. நம்மளுக்கு பரவாயில்ல, உள்ளே வந்து அந்த அந்த இடத்த பார்த்ததே பெரிய ஒரு விஷயமாட்டம் இருக்குது எனக்கு. மேபி இன்ஷால்லா இன்னொரு வாட்டி வருவோம். ஸோ இதில் வந்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் போட்டிருக்குது. இது என்ன போட்டிருக்கு, அரபி தெரியாது பாஸ். ஸோ இதால் நம்ம இதை விட்டுருவோம். ஸோ இங்கே ஒரு இதுவும் இருக்குது, என்னென்னா ஒரு புக் ஷாப். ஸோ இந்த புக் ஷாப் வந்துட்டு இதில் வந்துட்டு குர்ஆன் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாட்டோட லாங்குவேஜில் வச்சுருக்கு. உருது, காலத், மல்டிலினியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ், இட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்துட்டு ஃப்ரீனாக்கா நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் தருவாங்களா தெரியலை. இது கிராண்ட் மாஸ்கோட இதுங்க ஃபோட்டோ. இதுவும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இருக்குது. இதை நம்ம கொண்டு போகலாது, நம்ம இப்போ வேறு இடத்துக்கு போகிறோம். ஸோ இது இருக்கட்டும். அடுத்தது இதுவும் நல்லா இருக்குது மாஷா. இது என்னன்னு தெரில. ஓகே, இந்த புக்ஸ் இருக்குது. இது என்னன்னு தெரில. இப்படி புக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோதான் இருக்குது. நான் வந்துட்டு பார்த்ததுக்கு மாஷா அல்லாஹ் நல்லா இருக்குது. ஓகே, ஓ ஸோ கேஸ், குவைட்டுக்கு வந்தால் குவைட்டில் வந்துட்டு இந்த குவைட்டு மொஸ்கோ வந்து கிராண்ட் மொஸ்கோ வந்து பார்க்காமலும் போவாங்க. 1 நம்பர் 1. ஸோ கட்டாயம் வரணும். சீரியஸாக இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கொண்டு நல்லா பழகுறாங்க. எனக்கு தான் இங்கே வந்ததுக்கு குவைட் டவரில் மட்டும், இந்த குவைட் டவரை கிராண்ட் மொஸ்கில் மட்டும்தான் வந்துட்டு இந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸை நான் வந்து பார்க்க கிடச்சிச்சு. மேபி என்னென்னு தெரில, பட் நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்ல டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கட்டாயம் வரணும். இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து பார்க்காம போகிறீங்க அப்படின்னா, குவைட்டை நீங்கள் வந்துட்டு பார்க்காம போகிறீங்க அப்படின்னா சீரியஸ்லி. அதே மாதிரி ஒரு கைட் புக் ஒன்று தந்தாங்க. குவைட்டில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு இங்கே வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ நம்மளோட ட்ரிப்புக்கு, நம்மளோட இதுக்கு வந்து ரவுண்டுக்கு இந்த புக்கு வந்து கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை வச்சு நீ ஒவ்வொரு இடமா ட்ரை பண்ணணும். சரிங்களா? இப்போ இங்கேருந்து நம்ம போக வேண்டியது ரெட் பேலஸ். சரிங்களா? ஸோ இன்றைக்கி சரி மிஸ் ஆகுமா அப்படின்னு தெரில, பட் போகிறோம், கட்டாயம் போகிறோம் இன்றைக்கு ரெட் பேலஸ். கிராண்ட் மாஸ்க் முன்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஷியாமா கார்ட் பில்டிங் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.